பழம்பெரும் நடிகையான சௌகார் ஜானகி அவர்கள் காலமான செய்தி திரையுலகினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு 4 தென்னிந்திய மொழிகள்லையும் 70 வருஷமா 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து இந்திய திரையுலகுடைய மிக முக்கியமான மூத்த கலைஞர் தான் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி. சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மதியம் 2 மணி அளவில் இயற்கை எழுதியிருக்காங்க. இவருக்கு வயது 94. சங்கரமஞ்சி ஜானகி அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட இவங்க சௌகார் ஜானகி அப்படின்னு தான் திரையுலகம் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் அன்போடு அழைக்கப்பட்டவங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு 4 தென்னிந்திய மொழிகளையும் நடிச்சிருக்காங்க. திரைத்துறை கலை உலகுக்கு இவங்க செய்த வாழ்நாள் சேவையை பாராட்டி ஒன்றிய அரசு 2022ஆம் ஆண்டு இந்த நாட்டுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. மறைந்த நடிகை சௌகார் ஜானகிக்கு யக்னா, பிரபா கோட்டி, வெங்கட்ரமண, சங்கரமஞ்சி, சசிராவ்னு 3 மகன்கள் இருக்காங்க. இந்திய திரையுலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த மூத்த நடிகை தான் சௌகார் ஜானகி. அவங்களுடைய மறைவு ரசிகர்களையும் திரைத்துறையினரையும் குடும்பத்தையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. இவருடைய மறைவுக்கு திரைத்துறையினர் பலருமே இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல இன்று மாலை 5 மணி முதல் அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுது. நம்மளும் அவங்களுக்கு இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.